ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட மெத்தடில் நான் எப்படி கார மசாலா பணியாரம் பண்ண போகிறேன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் நாளே 4 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுந்து, அரை டீஸ்பூன் வெந்தயம் மொத்தமாக நல்லா கழுவி ஊற வச்சுட்டு நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா கொரன்னு நல்லா கெட்டி பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, அடுப்பில் பேன் வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு நான் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நான் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டு அதையும் நான் கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கு கூட பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழவிய தூவிட்டு லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அந்த மாவில் கலவையை சேர்த்துட்டு நல்லா எல்லா மாவுலையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக எடுத்துக்கிட்டேன். கெட்டியாக எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் பணியார சட்டியை வச்சுட்டு நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு நல்லா பேன் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை ஒவ்வொரு குழியிலையாக ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நம்மளோட கிறிஸ்பியான டேஸ்டியான பணியாரம் ரெடி ஆயிரும். கார பணியாரம் நல்லா மூடி போட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது கூட தேங்காய் சட்னி வச்சோம் அப்படின்னா, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுப்பில் அந்த பாத்திரத்தில் ஒட்டவே ஒட்டாது. நல்லா குண்டு குண்டுன்னு பிஞ்சு போகாமல் சூப்பராக வரும். எப்படி இருக்குடா பாப்பா?